மாதா தொலைக்காட்சியின் இனி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்திலே மாதா தொலைக்காட்சி மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக படைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட மேய்ப்பர் வாரம் என்ற ஒரு தரமான நிகழ்ச்சியை உங்களுக்காக படைக்க இருக்கிறது. மேய்ப்பர் என்று சொன்னாலே விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மேய்ப்பர்கள் எப்படி தன்னுடைய மந்தைகளை வழிநடத்தினார்கள், சிறப்பாக பாதுகாத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே மேய்ப்பு பணியை, இறைவன் கொடுத்திருக்க அற்புதமான பணியை மிகச் சிறப்பாக நிறைவேற்றி ஓய்வு நிலையில் இருக்கிற நம்முடைய ஆயர் மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களை இந்த நாளிலே சந்தித்து அவருடைய அனுபவங்களை நாம் கேட்டு அறிந்து கொள்ளப் போகிறோம். வணக்கம் ஆயர் அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஏன்னா 34 ஆண்டுகள் ஆயராக நிறைவு செய்த பிறகு முதல் முறையாக இப்படி மாதா தொலைக்காட்சிக்கு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு பெற்றதை நினைந்து முதல்ல நிர்வாகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் கண்டு உண்மையிலே இந்த நிகழ்வுகளில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களால் இறைவனை போற்றுவதற்கான வாய்ப்பு பெறுகின்ற எல்லா மக்களுக்குமே எனது வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசிரியரையும் அவர்கள் நிரம்ப பெற வேண்டும் என்று முதலில் இறைவனை வேண்டி, இறைவனை போற்றி, இறைவனை அன்னை பயன்படுத்தி செயல்படுத்திய அனைத்து காரியங்களையும் நான் நினைவுபடுத்துவதற்காக வாய்ப்பு தந்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த தொலைக்காட்சிக்கும் மனதார எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதா தொலைக்காட்சி என்று சொன்னாலே உங்களுடைய பங்களிப்பு தொடக்கத்திலும் சரி இன்று வரையும் கூட மிக அற்புதமான உங்களுடைய ஒத்துழைப்பு, ஜெப உதவி இதெல்லாம் மிகச்சிறப்பாகவே மாதா தொலைக்காட்சிக்கு இருந்திருக்கிறது. ஆகவே பெருமிதத்தோடு நன்றியோடு இந்த நேரத்திலே மாதா தொலைக்காட்சி உங்களை நினைவு கூறுகிறது. உங்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் மாதா தொலைக்காட்சியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பம் பற்றி நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவுகளை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். 1939 மே மாதம் 20ஆம் தேதியே ஆண்டவர் என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். என்னுடைய பெற்றவர்கள் பீட்டர், கிளாரா, அவங்க தான் என்னுடைய பெற்றோர்கள். அவங்களுடைய கடைசி பிள்ளைலாம். எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, ஒரு 4 வருஷம் டிஃப்ரென்ஸ் முன்னால் உள்ளவங்க. ஒரு அண்ணன் இருந்தாங்க, ஆனால் அந்த சமயத்தில் கொஞ்ச நாள் அவர் படிச்சுட்டு இருக்கும்போதே இறந்துட்டாருன்னு சொல்லி உள்ள வருது. ஆனால் எத்தனை பிள்ளைகள்னு சொல்லிட்டு உள்ள சொல்லும்போது 4-5 பிள்ளைகள், மொத்தவங்க எல்லாருமே முடிச்சது போயிட்டாங்களா சிறுவர்களாக இருக்கின்ற பொழுதே. ஆனால் நாங்கள் 2 பேர் தான் எனக்கு நல்லா தெரிகிற அளவுக்கு உள்ளது வளர்ந்தோம். சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருந்தோம். சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுதே திருப்பலி துணை செய்வதற்கான வாய்ப்பு, அதனுடைய திருப்பலி உதவியாளர்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருந்த வாய்ப்பு அப்பவுமே ரொம்ப உற்சாகப்படுத்தி ஊக்குவித்தார்கள். உங்கள் பெற்றோர்களிடமிருந்து நீங்கள் பார்த்து வியந்த நல்ல பண்புகள் உங்களை எப்படி இவ்வளவு தூரம் பக்குவப்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில உதாரணங்களை சொல்ல முடியுங்களா? நிச்சயமாக சொல்ல முடியும். எங்கள் அப்பா மற்றவங்களுடைய குறைகளை சொல்லாத ஒரு பண்பு, திருச்சபை வழிமுறைகளுடைய கட்டுப்பாடுகளோடு செயல்படுகிற ஒரு மனப்பான்மை, எங்கள் வீட்டில் உள்ள கருவிகளை பயன்படுத்தி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் ஆனால் அவங்கள எப்படி மதித்து செயல்படுகிற ஒரு மனப்போக்கம், இதெல்லாம் சூப்பர். ஆனால் அந்த நாளில் இருந்தே மற்றவர்களை மதிக்கிறது, மற்றவங்களுக்கு கடவுள் அவர்களையும் நம்ம போல மனிதராக படைத்திருக்கிறாருன்னு சொல்லியுள்ள எண்ணத்தோடு செயல்படுகிற ஒரு பண்பு. சூப்பர் சூப்பர். ஆண்டவரே, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், பள்ளிக்கூடம் படிக்கும்போது நீங்கள் ரொம்ப குறும்புத்தனமாகவும் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. அப்படியெல்லாம் பண்ணி உங்களுடைய ஆசிரியர்கிட்ட அடி வாங்கி அனுபவம் உண்டா? ஆசிரியர்கிட்ட இருந்து அடி வாங்கின பழக்கம் இல்லை, வீட்டிலையும் அடி விடலை. அந்த அளவு இவரோட குறும்பு செய்யலை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹைஸ்கூலில் படிக்கும்போது கூட எங்கள் தலைமை ஆசிரியர் ஒரு நிகழ்ச்சி, இதை நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், இப்படி சொல்லுங்க. என் பக்கத்தில் இருந்து, ஆக்சுவலி அந்த தவறு செய்தது நான் தான், ஆனால் ஆசிரியருடைய மனப்பான்மையில் நான் தவறு செய்ய மாட்டேன்னு உள்ள பையன் பக்கத்தில் இருந்தவனுக்கு அடி கொடுத்தாரு. எனக்கு நீ செய்ய மாட்ட போ அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய மனநிலையில்
ஒரு தவறு செய்யாத நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு மனப்பான்மை. விளையாட்டுகள்லாம் பார்த்துங்க நல்லா ஓடுவேன். இந்த ஹை ஜம்பு அந்த காலத்தில் அந்த மாதிரி விளையாட்டுகள் தான் உண்டு. சரி சரி. ஆனால் லாங் ஜம்பு ஹை ஜம்ப் அதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்தே பரிசு கிடைக்கும். குறுமடத்துக்கு மேல் குறுமடத்துக்கு போன பிறகு கூட 5 ஐட்டத்துக்கு மேலே நீ சேரக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வாங்கிடுவோம். எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறீங்க. ஆமாம், எல்லாத்துலேயும் அந்த சேரக்கூடிய 5 ஐட்டத்துலேயும் பரிசு வாங்கிடுவேன். அதனால வேற விளையாட்டில் அதை தாண்டி விளையாடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட கொஞ்சம் விளையாட்டுலேயும் வரும். நல்ல வாலிபால் விளையாடுவேன். ஃபுட்பால் பேக்கில் தான் விளையாடுவேன். பின்னால் இருந்து அடிச்சோன்னா அங்கே அடுத்த கோலுக்கே போயிருக்கு. அந்த அளவு விளையாடுவேன் நல்லா. உங்களுக்கு இந்த ஒரு அழைத்தல், இறை அழைத்தல் வரணும் அப்படிங்கிறது எந்த வயசில் உங்களுக்கு அதை உணர்ந்தீங்க? இறை அழைத்தல் எனக்கு இருக்கு, நானும் ஒரு குருவாக மாறணும் அப்படின்னு சொல்லி எந்த வயசில் நீங்கள் உணர்ந்தீங்க? யாராவது ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க யார், அவங்கள பற்றி சொல்லுங்களேன். எனக்கு தூண்டுதல் தந்தவங்கன்னு சொன்னோன்னா ஞானப்பிரகாசம்னு ஒருத்தர், அவர் குழந்தை ப்ரொவின்ஷியல் இருந்தவங்க. அவங்களாம் முதல்ல ஃபாதர் ஞானப்பிரகாசம்னு சொன்னேன். அவர் தான் பார்த்துருங்க, நீ சாமியார போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்னிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினவரேன்னு சொல்லுவேன். அந்த 2 குருக்களையும் நிச்சயமாக சொல்ல முடியும் என்னால். சரிங்க. அது உங்களுடைய அந்த குருத்துவ பயிற்சி நாட்களில் கண்டிப்பாக மற்ற சக மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களோட நிறைய பழகி பேசி உறவாடி இருப்பீங்க. அந்த குருத்துவ பயிற்சி காலம் என்பது மிக சுவையான ஒரு காலம், சந்தோஷமான ஒரு காலம். எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு, நான் விரும்பியது என்னுடைய வாழ்க்கையை அமைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இருந்துச்சு. அதே சமயத்தில் அதில் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். குருத்துவ வாழ்க்கை பயிற்சி காலங்களில் கண்டிப்பாக பல கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா, இந்த மாதிரியான கஷ்ட காலம் எனக்கு இருந்துச்சு, அதுலேருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை? நான் கஷ்டம்னு சொல்லாமல் இருக்கிறதுக்குனாலேயே அப்படி சொல்லி பண்ண வீட்டுக்கு வந்துட்டுருவாங்க. அதனால் அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலுமே அதை நான் சொல்லதில்லை. ஆமாம். எப்படி உதாரணத்துக்காக ஒரு வேளை சொல்லணும்னு சொன்னால், முதல்ல பார்த்துருங்க, அந்த நாட்களில் கோட்டாறு மறை மாவட்டத்திலிருந்து பூந்தமல்லி குறுமரத்துக்கு அனுப்பப்பட்ட 2 பேர் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள நான் ஒருத்தன். சூப்பர். அப்போ அங்கே 3 பேருக்கு பார்த்துருங்க டெஸ்ட் எழுதணும்னு சொல்லி லத்தீன். ஓகே, லத்தீன் டெஸ்ட் எழுதணும். அப்போ அதில் பார்த்துருங்க நாங்கள் 3 பேர் எழுத வச்சாங்க. 2 பேர் நல்ல மார்க் வாங்குறவங்க, வேற ஒருத்தர் கொஞ்சம் சோகம் இல்லாமல் இருந்து இன்னொரு வருஷம் லத்தீன் படித்தவர். நாங்கள்லாம் 2 வருஷம் படித்தோம், அவர் 3 வருஷம் படித்தார். ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பக்திமான். ஆனால் அந்த எக்ஸாமில் தோத்துட்டார். இன்னும் அந்த காலத்தில் பாடத்தில் தோத்துட்டாங்கன்னா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் அவரை அப்பவுமே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் அந்த குறுமடத்துக்கு போனோம். போன துவக்கத்தில் பார்த்துங்க, குமரி மாவட்டத்துக்கும் பூந்தமல்லியில் உள்ள இயற்கை சூழ்நிலைகளை பார்த்தீங்களா, பயங்கரமான சூடு. என் கூட வந்து ஒரு மாதத்துலேயே வீட்டுக்கு போயிட்டாரு. அது பெரிய ஒரு மாதிரி, இது முடியும் போல ஆண்டவர் தருவார சக்தின்னு சொல்லி உள்ள அந்த மனப்பான்மையோடு இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த பூந்தமல்லி குறுமடத்தில் பார்த்துருங்க, ஆண்டுதோறும் லீவு கிடையாது. 3 வருஷம் ஃபிலாசபி முடித்த பிறகு லீவுக்கு வரலாம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வர முடியும். 3 வருஷம் ஃபிலாசபி முடித்த பிறகு தான். அப்படி முதல் வருஷம் வீட்டுக்கு வராததுனால பெற்றோர்கள் தெரிஞ்சு இங்கே பிஷப்கிட்ட வந்து இப்படிப்பட்ட இடத்துக்கு அனுப்பி எனக்கு ஒரு பையனை பார்க்க விட முடியாமல் ஆகிருக்குது அப்படின்னு 1 வாரத்துக்கு 2வது வருஷம் லீவு கேட்டு ஊருக்கு வந்தோம் பார்த்துருங்க. அப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இருந்த காலம் அது. இப்போ அப்படி இல்லை. இப்போ 2 நாள் லீவுன்னு சொன்னாலே வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அன்றைக்கு மாதக்கணக்காக லீவு இருந்தாலும் வீட்டுக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. பார்த்தீங்கன்னா சரி, எங்களுக்கு அப்போது இந்த ரீஜென்சியெல்லாம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கிடையாது பார்த்தீங்க. அதனால் 4 வருஷம் தியாலஜி அங்கேயே படிச்சுக்கிட்டு குறிப்பிட்டம் கூட செமினரியில் வச்சு தான் 1966 மார்ச் 25ஆம் தேதி அருளப்பா ஆண்டவர் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் குருத்துவம் அவருக்கு
எங்கள் குரூப்புக்கும் அங்கே வச்சு தான் பட்டம் கொடுத்தார். ஓகே ஓகே. ஆமாம். 1966 ஏப்ரல் 18 நீங்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த நாள் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது சொல்லுங்களேன். உண்மையிலே அன்றைக்கு ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதிர்பார்த்ததுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு உள்ள மனப்பான்மை. அதோட பார்த்துருங்க, அங்கே என்னை பங்கு தந்தை, என்னுடைய அங்கிள் ப்ரீஸ்டு அவங்களாம் வந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்துருங்க, குருப்பட்டம் பெற்ற எல்லாருமே சேர்ந்து பூசை வைக்கணும். நான் அந்த கொயருக்கு பொறுப்பாக இருந்ததுனால ஐ எம் த லீடர் ஃபார் தட். அப்போ மினிஸ்டராக மிஸ்ஸஸ் லூர்தம்மாள் சைமன் குருப்பட்டத்துக்கும் என்னுடைய பெற்றவர்களை புந்தமரிக்கு கூட்டிகிட்டு வந்ததே அவங்க தான். சூப்பர். ஆமாம், அவங்க கூட தான் அவங்க தங்கி இருந்தாங்க. ஆனால் திரும்பி அவங்க வந்து இங்கே தயார் செய்ய வேண்டியது இருந்ததுனால நான் என்னுடைய உடன் தோழர்கள் கேரளாவில் உள்ளவங்க 3-4 பேருடைய முதல் திருப்பலிக்கு போய், ஏன்னா அவங்களுடைய பூசையில் அன்றைக்கு தமிழ் பாட்டுன்னு சொல்லி லத்தீனில் எல்லாமே பூசையெல்லாம் பார்த்தீங்களா, அதனால் அங்கே ஒருத்தருக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹார்மோனியம் போட்டு பூசை பாட்டு பாடி இடையிடையே 1-2 தமிழ் பாட்டுகளும் பாடி அப்படி எல்லாம் செய்துட்டு ஊரில் 6 நாளுக்கு பிறகு தான் நான் வந்து முதல்ல திருப்பலி நிறைவேற்றுவதற்காக வந்தேன். சுவாமி ரொம்ப தீவிரமாக ஏற்பாடு செய்திருந்தாங்க. அன்றைக்கு முதல் கருத்தாக என்னுடைய விக்கர்புரன் சாமி ஒரு செயின்லி பிரீஸ் அவர் எங்களிடத்துல சொன்ன வார்த்தை, உனக்கு யாராவது வருத்தம் கொடுத்தாலும் ஒரு நாளும் அவங்கள சபிச்சிடவே கூடாது உன் வாழ்வில் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்லி எனக்கு அப்படி ஒரு சொல்லி தந்தார். நான் மறக்கவே இல்லாத என்னுடைய வாழ்வில் யாராவது எதிராக பேசிட்டாலும் அவங்களுக்கு எதிராக ஒரு நாள் நான் செய்து கிடையாது. நேரம் மாறி இறைவன் கொடுக்குற மன்னிப்பு அவர்கள் பெற வேண்டும்னு சொல்லி உள்ளதோட ஆயராக இருந்த சமயத்திலும் சரி, குருவாக இருந்த சமயத்திலும் சரி, பங்கு தளங்களில் இருக்கும்போது துணை பங்கு தந்தையாக அல்லது பங்கு தந்தையாக வெற்று பணியாற்றுகிற பொழுது நிறைய காரியங்களை செஞ்சுருக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், நிறைய காரியங்களை செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அதில் ஏதாவது 1-2 குறிப்பிட்டு சொல்ல முடியுங்களா? இந்த பணி செஞ்சதுனால எனக்கு இன்னுமே அதை நினச்சி பார்ப்பேன், சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது 2-3 உதாரணங்களை சொல்லுங்களேன். இந்த ஊர்லேயே பார்த்துருங்க, முதல் போன இடத்துலையே 2 பிரிவாக இருந்து அவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை பார்த்துருங்க. எந்த இடவை சண்டை போட்டுட்டாங்கன்னா, ஒரு நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை பூசை வச்சுட்டு மற்ற ஊருக்கு போயிட்டேன். அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு தெரிந்ததுனால பங்குசாமி அங்கே போகாதீங்கன்ட்டார். ஆனால் அவர் தங்கியிருந்த கிளை பங்கில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். நான் சொன்னேன், அடுத்த நாள் கேட்டேன், நான் பூசைக்கு போகிறேன் அப்படின்னு. நான் பூசைக்கு போகிறேன்னு தெரிஞ்ச உடனே மட்டும் கோயிலில் மணி அடித்த உடனே அந்த ஒரு குரூப்பில் உள்ளவங்க வந்து பூசை வைக்கக்கூடாதுன்னு சண்டை. ஆனால் மற்ற குரூப்பில் உள்ளவங்க அங்கே இங்கேயும் பார்த்துட்டே நிற்கிறாங்க, சாமியார் இவனை செய்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே பேசிட்டு சொன்னேன், உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, உங்களுக்கும் கடவுளுக்கும் பிரச்சனை உண்டா? இல்லைல்ல, திருப்பலியை ஒப்பு கொடுப்போம், கடவுள் நமக்கு தேவையானது தரட்டும், அதனால் பூசை வச்சுட்டோம் பார்த்துங்க. அப்போது கன்னியர் இல்லத்தில் இருந்து கூட மரத்தில் ஏறி பார்த்துட்டு இருந்தாங்க, இவர் எப்படி அவங்களோட டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடவுள் அந்தந்த நேரத்தில் தேவையான உதவிகள் தந்தது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சொல்வேன். நீங்கள் சொன்னீங்க, குரு பட்டம் வாங்கின நாளிலிருந்து அந்த பாடல் குழுவுக்கு நான் பொறுப்பாக இருந்து மிகச்சிறப்பான விதத்தில் நிறைய பேர்த்துக்கு உதவியாக பாட் கிளாஸ் கற்றுக் கொடுக்கறதுலேருந்து இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல், லத்தீன் பாடலாக இருக்கலாம் அல்ல தமிழ் பாடலாக இருக்கலாம், எங்களுக்காக பாடுங்களேன். எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் வரும்னு சொல்றதுக்காக சாதாரணமாக ஆளுகிடத்தில் சொல்ற பாட்டு 4 வரி தான். செலவில்லாத வைத்தியம் ஒன்று கைவசம் உண்டங்க, சிரிச்சா போதும் நோய் நொடி எல்லாம் பறந்தே போயிடுங்க. சிரிக்க மாட்டாங்க, நோயோடு இருக்கணுமா அப்படின்னு திருப்பி கேட்கறது. அப்படி கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்த பிறகு சிரிக்கணும் என்று தோணுச்சென்னா தனியாக வேணாங்க, தனியாக சிரிச்சா பார்க்குறவங்க சந்தேகப்படுவாங்க அப்படின்னு தலை காட்டிடுறது.
நீங்கள் தனியாக சிரிக்காதீங்க, சேர்ந்து சிரிக்கணும்னா ஒற்றுமையாக இருக்கணும், ஒருவர் ஏற்றுக்கொள்கிறவங்களாக இருக்கணும். அந்த பாட்டை நிறைய தடவை நிறைய இடங்களில் பாடியிருக்கேன். சூப்பர் சூப்பர் ஆண்டவர், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க ஆண்டவர். மிக அழகாக நேயர்களுக்காகவும் இந்த பாட்டை பாடிருந்தீங்க. இப்போ உங்களுடைய ஆயர் அந்த பகுதிக்கு வருவோம். ஆயர்னுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? எந்த இடத்துல இருந்தீங்க? அந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சது? எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க? அதை பற்றி எங்களோட பயந்துக்கலாம். கோட்டாரில் இருக்கும்போது தான் பார்த்துருங்க, சௌரியர் திருநாளைக்கு முதல் நாள் 2ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட். உடனே இங்கே நான் பிஷப்ஸஸ்க்கு வந்துட்டேன். அப்போது கார்டினல் ரூல்சாமி அதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. அவர் தான் கும்பகோணத்தில் வந்து ஜனவரி 3ஆம் தேதியே ஆயர் திருநிலைப்பாடு கும்பகோணத்தில் வச்சு நடந்தது. அவ்வளோ சீக்கிரமாட்டி செய்யறதுக்கு ஏன்னா அவர் திரும்பி போனோம், அதனால் அதுக்கு முன்னாலே முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஏற்பாடு செய்தாங்க. ஜனவரி 3ஆம் தேதி பொறுப்படுத்தேன். ஆயர் திருநிலைப்பாடு முடிஞ்ச உடனே 1990ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அந்த மாதத்திலேயே கூட பார்த்துருங்க, முதல்ல தமிழ்நாடு பிஷப்ஸ் மீட்டிங் பண்ண உடனே தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் செக்ரட்டரி ஆக்கிட்டாங்க. பாண்டிச்சேரி ப்ராவின்ஸோடு அது இருக்கிறதுனால சென்ட் பீட்டர்ஸ் பொன்டிஃபிக்கல் செமினரி உடைய ஓனர்ஷிப் வரும். அதனால் அங்கே உள்ள செமினரிக்கு செக்ரட்டரி, அதோட செக்ரட்டரி ஆட்டோமேட்டிக்கலி பிகம் வைஸ் சான்சலர் ஃபார் த இன்ஸ்டிடியூட். அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் செமினரிக்கு செக்ரட்டரி. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்துருங்க சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ். அப்போ பிஷப்பாய் கொஞ்ச நாளிலே என்ன சிபிசிஐயில் சேர்மன் ஆஃப் கமிஷனில் எடுத்துட்டாங்க. அதனால் ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் ஐ கோ ஃபார் ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங். அந்த இதில் பார்த்துருங்க சென்ட் ஜான்ஸுக்கு மெம்பர்ஷிப் ஓட்டு 3 பிஷப்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க எல்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டியில். அதில் எங்கள் 2 பேருக்கு ஒரே மாதிரி ஓட்டு வந்தது, ஆர்ச்பிஷப் ஹென்ரிக்கும் எனக்கும். அவர் சொன்னார், பிஷப் ரெமீஜியஸ் வந்தாச்சுன்னா நான் ஐ வித்ட்ரா அப்படின்ட்டு தே புட் மீது. அதனால் நிறைய காரியங்கள் கடவுளுடைய கிருபையினால் சென்ட் ஜான்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆக்கியிருக்குது. சென்ட் பீட்டர்ஸ் எத்தனையோ வருஷங்களுடைய பிரச்சனைகள் அதெல்லாம் முடியாது. தமிழ்நாடுலேயே சொல்லணும்னா பார்த்துருங்க, கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பார்த்துருங்க, டாசோஸ் உருவாக்கணும்னு சொல்கிறேன் முதல்ல. 2வது SC/SC கமிஷனுக்கு இன்றைக்கி அது 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொன்னோன்னா, இந்த முதல் கூட்டம் வெள்ளூரில் வச்சு நடத்தின சமயத்தில் தான் அவங்க வந்து அப்பீல் பண்ண சமயத்தில் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் துவக்கணும். அப்போது சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 lakhs போடுவோம், அவங்க ரிலீஜியஸ் 10 lakhs கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நாங்கள் ஒரு சபையில் இருந்து செய்துருக்கோம், முடியாதுன்ட்டாங்க. இப்போ சரி அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்துருவோம்னு சொல்லிட்டு, அப்போ காசு எங்கேருந்து கவலைப்படாதீங்க நான் மொபைலைஸ் பண்ணிடுவேன்ட்டு அடுத்த கூட்டத்தில் போய் 23 lakhsக்கு மேலே ஏற்பாடு செய்தாச்சு அப்படின்னு. அதனால் அது வளர்ந்து 96 லட்சம் வரை நான் சேர்த்து அதுக்கு பிறகு தான் ரிட்டையர் ஆகும்போது பொறுப்பு கொடுத்து, தமிழ்நாட்டிலேயே லைட்டி கமிஷனுடையது உங்களை எல்லாருக்கும் தெரியும், லைட்டி சென்டர் இருக்கிறதுனா அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கட்டடம் வாங்கி விலைக்கு வாங்கி கடன் எடுத்து தான் விலைக்கு வாங்கினேன். அதுக்கு வச்சுருந்தோம். அது பிறகு வளர்ந்து கடவுளுடைய கிருபையினால் நிறைய உதவி பெற்று நிலம் வாங்கி கட்டடம் கட்டி லைட்டி சென்டர்லாம் இருக்குது, தெரியுமில்ல அவங்களுக்கெல்லாம். அந்த இதெல்லாம் உருவாக்க அதை செல்ஃப் சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுக்காக ஒரு 46-47 லட்சம் ரூபாய்க்காக பணத்தை மட்டும் பேங்கில் போட்டுன்னா அதில் வட்டி கிடைக்கும், பணத்துக்கு மதிப்பு குறைஞ்சிரும். அதனால் அந்த பக்கத்தில் கொஞ்சம் கடைகள் எல்லாம் செஞ்சுட்டு அது அப்படி போயிட்டுருக்குது. பார்த்தோம் ஒருவேளை இப்படி செய்ததோடு மட்டும் இல்லை பார்த்துருங்க, கடவுளுடைய கிருபையினால் தமிழ்நாடு ஆயர் பேரவைக்கே செக்ரட்டேரியட் சென்னையில் உருவாக்கி வச்சுருக்கோம். பார்த்துங்க அது உங்களுடைய காலத்தில் தான் நடந்தது. தான் நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு. இந்த முறைமா மாநில அளவில் கூட கடவுள் என்ன நிறைய பயன்படுத்தி நிறைய காரியங்கள் இப்படி செய்ய வச்சுட்டார். இந்த பணிகளோடு பார்த்துருங்க, இன்றைக்கும் என்னுடைய பணி ஓய்வு பெற்றேன்னு சொல்லி உள்ளது தான். ஸ்டில் ஐ மீன் சார்ஜ் ஆஃப்
தமிழ் லிட்ரேச்சர் சொசைட்டி. ம் 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 இன்னும் தமிழக ஆயர் பேரவையில் நிறைய பொறுப்புகளை கொடுத்து செயல்பட வைக்கிறாங்க. கடவுள் எனக்கு தருகிற அந்த பெரிய ஆசீர்வாதம் கொடை. ரொம்ப சந்தோஷங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. உங்களுடைய இந்த பொறுப்பு மிக்க ஒரு பணி வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு துணை நின்று வழிநடத்தியிருக்கிறாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உண்டு. கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். அதே சமயத்தில் உங்களுடைய மறைமாவட்ட பணிகளில் கும்பகோணம் மறைமாவட்டத்துக்கு ஆயராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து அந்த மறைமாவட்டத்திலும் சரி அல்லது கோட்டாறு மறைமாவட்டத்திலும் சரி மக்களோடு இருக்கிற அந்த உறவு, மக்களுடைய மனநிலை, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்களுக்காக சிறப்பான காரியங்களை முன்னெடுத்து செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களோட பகிர்ந்துக்குங்களேன். வசதி குறைந்தவங்க, வாழ்வில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காகன்னு சொல்லும்போது கும்பகோணம் முறை மாவட்டத்தில் சேமிப்பு மனப்பான்மையை வறியவரிடத்தில் உருவாக்கி நீங்கள் ஒரு நாளைக்கு ₹1 சேர்த்தீங்கன்னா முறை மாவட்டத்தில் ₹1 விடுவோம். அப்படி ஒருவேளை ஒரு வருஷத்தில் ₹350 நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா முறை மாவட்டத்திலிருந்து கொடுத்து அதை பேங்கில் போட்டு உங்களுக்கு ஒரு பசுமாடு லோன் தர்றதுக்காகவோ 2-3 ஆடு வாங்குறதுக்காகவோ அந்த மாதிரியான வளர்ச்சிகளை வறியவர்களுக்கு வளர்ச்சி கொண்டு வர்றதுக்காக டோபீஸ் பார்த்துருங்க அங்கே இங்கேயுமா தனித்தனியாக இருந்தாங்க. ஒரு ஊரில் இருக்கிறவங்கள பார்த்துருங்க சில நேரம் விரட்டி விட்டுறாங்க அவங்க விரும்பலன்னு சொன்னால். அவங்களுக்காக பார்த்துருங்க 200 பேருக்கு மேலே அரசிலிருந்தே அவங்களுக்கு நிலத்தை பெற்று வீடு கட்டி கொடுத்துருக்கோம். கும்பகோணத்தில் கடவுளுடைய உதவியினால் மக்களோடு உள்ள தொடர்பு எந்த அளவு நெருக்கமாக இருந்ததுன்னு சொன்னால் எதேச்சும் இந்துக்களை எங்கள் ஊரில் கோயில் கட்டி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு தொடர்பு இருந்தது. பார்த்துருங்க கும்பகோணத்திலே பாருங்களேன், எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், எத்தனையோ ஆலயங்கள், சிற்றாலயங்கள், பூண்டி பசிலிக்கா இதெல்லாம் வர்றதுக்கு கடவுள் என்ன கருவியாக பயன்படுத்தினார். அதனால் கடவுளுக்கு நன்றி. தொடர்ந்து அவர் அவருடைய உடனிருத்தல நம்பிக்கையோடு செயல்படுகிறேன். அதனால் இன்னும் தொடர்ந்து நான் எவ்வளவு ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். இப்போ கும்பகோணம் மறை மாவட்டத்திலிருந்து கோட்டாறு மறை மாவட்டத்துக்கு ஆயராக நீங்கள் வந்தீங்க, பணியாற்றினீங்க, மிக சிறப்பாக பணியாற்றினீங்க. ஸோ அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துங்களேன். 2007 ஆகஸ்ட் 24 கும்பகோணத்திலிருந்து கோட்டாருக்கு ஆயராக மாற்றப்பட்ட பார்த்துருங்க. இங்கே அதே நல்ல பொறுப்படுத்த சமயத்தில் உள்ளது. லியோன் ஆண்டவர் கொஞ்சம் சோம்பு இல்லாமல் இருந்தாங்க. கடைசியில் பார்த்துருங்க அவருடைய விருப்பு ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பொறுப்பெடுக்கிற நேரத்திலேயே மறையுரையாற்றியவரும் சொன்னார், வாழ்த்துறை சொன்னார். அங்கே குளித்துறை மறை மாவட்டம் உருவாக்குறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சு குளித்துறை மறை மாவட்டம் உருவாக்கணும் என்பதற்காகவே செய்த காரியங்கள்னு சொல்லும்போது சாமி 28 புதிய பங்குகள் அந்த 6-7 ஆண்டுகள்லேயே புதிய பங்குகள் குளித்துறை மறை மாவட்டத்தில் 28 பங்கு உருவாக்குனீங்க. 2 CBSE ஸ்கூல், ஒரு பிஎட் ஸ்கூல், அதெல்லாம் அந்த மறை மாவட்டத்துக்காக உருவாக்கி குளித்துறை மறை மாவட்டத்தை செல்ஃப் சஃபிஷியண்டாக மாற்றுற அளவுக்கு செயல்பட்டு உருவாக்கி விட்டோம் பார்த்துருங்க. அப்படி அந்த மாதிரியே செயல்பட்டோம். இங்கே கூட சொல்லணும்னு சொன்னா இங்கே ஒரு எம்எட், செகண்டரி கிரேட் டீச்சர் ட்ரைனிங், ஒரு நர்சிங் ஸ்கூலு, ஒரு தீவிரமாக செய்யணும்னு சொல்லும்போது இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே போயிடும். அதனால் இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் வேணும்னு சொன்னால் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால் ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் துவக்கணும்னு சொல்லி தான் தீவிரமாக வேலை செய்தது. அது என்னுடைய நாட்கள் குறைவு அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு சூழ்நிலையினால அதை இப்போ டிஎம்ஐ எம்எம்ஐ காங்கிரிகேஷனுக்கே மறை மாவட்டம் கொடுத்துருக்கு. அவங்க தீவிரமாக அதில் பணி செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு, நிறைய படிக்கிறதுக்கான திறமைகள், மக்களுக்கே பணி செய்கிற அளவுக்கு மக்களுடைய ஈடுபாடை வளர்க்கறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு முழுமையான நம்பிக்கை. அதனால் கடவுள் திரும்பவும் அவனு சொல்ல மாட்டேன், என்னை நல்லா பயன்படுத்துகிறாரு. இப்போ பல்வேறு பணி பொறுப்புகள்ல இருந்து இன்னைக்கு சற்று ஓய்வு எடுக்கிற மாதிரி ஓய்வு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஜெப வாழ்வு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? என்னுடைய ஜெப வாழ்வுன்னு சொல்லும்போது சாமி, இதுவரை ஓய்வு பெற்ற பிறகாக இருக்கணும். கட்டளை ஜெபம் ஒரு பகுதி கூட விட்டு போனது கிடையாது.
ம் ம் ஜெபமாலை செய்கிறதுல ஒரு நாளும் ஜெபமாலை முடிக்காமல் நான் தூங்க போனது கிடையாது. ம் ம் பயணம் செய்யும்போது கூட பார்த்துங்க, இப்போ அன்னைக்கு அங்கேருந்து வரேன்னு சொன்னால் 4 ஜெபமாலை சொல்லி முடிச்சிடுவேன். ம் ம் அந்த மாதிரி கடவுளுடைய உதவி எனக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கிற பழக்கம் ம் இந்த மாதிரியான திருப்பலி கடவுளுடைய கிருபையினால் ம் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ம் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு நாள் கூட நான் திருப்பலி நிறைவேற்றாத நாள் கிடையாது. நாட்கள் கிடையாது. அதனால் அந்த அளவு கடவுள் எனக்கு துணை புரிகிறாரு. அவரோடு ஒன்றித்திருக்கிறதுக்காக அவர் தருகிற அந்த திரு உணவும் உடலும் என்னோட ஒட்டி இருக்கிறதுனால உள்ள சக்தி வளர்ந்துட்டே போகுது. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. மிகச் சிறப்பாக உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்திருக்கிறீங்க. நிறைய காரியங்களை செஞ்சுக்கிறீங்க. கடவுள் உங்களை பயன்படுத்தி மிக அற்புதமான ஒரு திருச்சபையில் பணியாற்ற உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய அருள் துணை உங்களுக்கு இந்த மாதாட்சி வழியாக நிரம்ப கிடைக்கட்டும். அது உங்கள் வாழ்வையே இறைவனோடு என்றும் ஒன்றித்திருக்க செய்யட்டும் என்று வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களை என்றும் தொடர்ந்து வழி நடத்தட்டும். வாழ்க. என்ன மாத தொலைக்காட்சி நேயர்களே, மிக அழகாக தன்னுடைய அனுபவங்களை ஆயர் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அழகான படிப்பினை கூட. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்கு ஆயர் அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். ஆகவே ஆயர் அவர்களுக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பம், இறை மக்களாக உங்கள் ஒவ்வொருடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். ஆயர் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும், நல்ல உடல் சுகத்தோடு ஆன்ம பலத்தோடு அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி மாதா தொலைக்காட்சி குடும்பம் என்னாலும் அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரொம்ப நன்றிங்க ஆண்டவரே. நன்றி. இனி இதயங்களே, இவ்வளவு நேரமாக ஆயர் அவர்களுடைய அனுபவத்தை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நாளை மற்றொரு ஆயரோடு நாம் சந்திப்போம். அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.